Hi friends, welcome to chandra'skitchen. இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு லஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சுரக்காய் மோர் குழம்பும் அதுக்கப்புறம் கசப்பே தெரியாத அளவுக்கு ஒரு பாவக்காய் ஃப்ரையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கூட நான் மாம்பழமும் வச்சுருக்கேன். எப்போவுமே சாதம் நாங்கள் வடித்து தான் செய்வோம். அதனால் சாதம் வடித்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான ரசம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம் எப்போவும் பார்த்திங்கன்னா வடித்து தான் சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் வடித்து சாப்பிடும் போது உங்களுக்கு சுகர் பிரச்சனைலாம் வரவே வராது. சாதம் நீங்கள் குக்கரில் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போதே நிறைய வயிறு ஃபில் ஆன மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா அது அவ்வளவும் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வடித்து சாப்பிடும் போது உடம்புல உங்களுக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே அரிசி வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் ரைஸ் வாங்காதீங்க. வாங்காமல் நார்மல் ரைஸ் வாங்குங்க. அதுதான் நீங்கள் வடித்து சாப்பிட்ற சாதத்துக்கு ரொம்ப நல்லது. ஆஃப் பாயில் ரைஸ் வாங்காதீங்க. எப்போவுமே சாதத்துக்கு கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடிச்சிடலாம். சாதம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் பாவக்காய் வதங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பாவக்காய்னாலே கசப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கசப்பு அதிகமாக தெரியாது இந்த மாதிரி செய்யும் பொழுது. இப்போ ஒரு பழம் தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பாவக்காய் பார்த்திங்கன்னா 200 கிராம் பாவக்காய். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இது கூட ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா இந்த கசப்பு தன்மை பெருசாக தெரியவே தெரியாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கசப்பே தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு மட்டும் இல்லைங்க, வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்ததான் நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம். மோர் குழம்பு ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு செய்ய போகிறோம். இதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சரில் ஒரு கீத்து தேங்காவை அரைஞ்சி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு பச்சை மிளகாவை போட்டிருக்கோம். இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன துண்டை போட்டிருக்கேன். சுரக்காவையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சுரக்காய்க்கு காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காஞ்ச மிளகாய் நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இதில் கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சுரக்காயிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சுரக்காய் தண்ணி காய் அப்படின்றதுனால இதுலேயே கொஞ்சம் தண்ணி வடியும். அதனால் நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. சுரக்காய் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வெந்த சுரக்காயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை இதோட சேர்த்துக்கலாம். தயிர் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அது தனித்தனியாக போயிடும். நான் ஸ்டவ்வை முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்கடாய் வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாக அந்த சூடு இருக்குன்றதுனால நான் தயிர் ஊற்றுனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். சுரக்காய் மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சுரக்காய் நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது.
உங்களுக்கு பாவக்காவும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடும் போது நீர் சத்தும் கிடச்சிடும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. மோர் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கடுகு உளுந்து தாளிக்கும் பொழுது ஒரு 2 வெந்தயத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்மளுடைய சிம்பிளான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சுரக்காய் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை, கூட வந்து மாம்பழம் வச்சுருக்கோம். சுரக்காய் மோர் குழம்பு அப்படின்னு இல்லாமல் எந்த மோர் குழம்புனாலுமே வந்து மாம்பழம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வந்து இது பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.